வணக்கம். இன்றைய தினம் அருள்மிகு மாசாணி அம்மன் கோயிலை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சக்தியினால் உலகம் இயங்குகிறது. உலகம் முழுவதும் இயக்க அடிப்படை சக்தியாக விளங்கும் பரம்பொருளை தாயாக எண்ணி வழிபடும் மரபு பாரத நாட்டில் பன்னெடுங்காலமாக இருந்து வருகிறது. அத்தகைய சக்தி வழிபாட்டிலே சிறப்புமிகு அம்மனின் திருத்தலம் பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கில் 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆனைமலையில் சேத்துமடை சாலையில் நுழைவாயில் கொண்டு உப்பாற்றின் வடகரையில் அமைந்துள்ளது இந்த மாசாணி அம்மன் கோயில். இந்த மாசாணி அம்மன் கோயிலின் சிறப்பு, இந்த அம்மன் மூல ஊர் அமைப்பில் தனித்தன்மை கொண்டதாக விளங்குகிறது. பொதுவாக மற்ற எல்லா திருக்கோயில்களிலும் அம்பிகையின் தோற்றம் நின்ற கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கும். ஆனால் மாசாணியின் தோற்றம் மயான தேவதையாக படுத்திருக்கும் கோலத்தில் உள்ளால் இது வேறெங்கும் காண கிடைக்காத காட்சியாகும். உப்பாற்றங்கரையில் சுமார் 17 அடி நீளத்தில் படுத்திருக்கும் கோலத்தில் உள்ளது அம்பிகையின் மூல உருவாகும். மகாசக்தியான மாசாணி அம்மன் நீதி தேவதையாக விளங்குவதால் இங்கு நீதிக்கல் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நீதிக்கலின் மகிமை என்னவென்றால், பில்லி, சூனியம், மந்திரம், ஏவல் போன்ற பெரும் பகையால் பாதிக்கப்பட்டவர்களும் பொருள்கள் திருட்டு போனவர்களும் மிளகாய் அரைத்து கல்லில் பூசி தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வேண்டி முறையிட்டால் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று நம்புகிறார்கள். இந்த மிளகாய் அரைத்து நீதி வேண்டிய பின் 90ஆவது நாளில் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு நடத்திட வேண்டும். வேண்டுதல் முறை இந்த கோயிலின் சிறப்பான வழிபாடு ஆகும். ஒவ்வொருவரும் தனது வேண்டுதலை சீட்டில் எழுதி கொடுத்தால் அதனை அம்மன் கையில் கட்டி விடுவார்கள். அந்த கோரிக்கை நிறைவேறியது அம்மனுக்கு அவர்கள் அபிஷேகம் மற்றும் பூஜை நடத்தி மகிழ்வது இந்த கோயிலின் சிறப்பாகும். பெண்களின் தீராத வயிற்று வலி, மாதாந்திர துன்பங்கள் நீங்க உதிரமாலை சாத்தினால் நோய் நீங்க பச்சிலை மருந்து தரப்படுகிறது. இந்த கோயிலில் உள்ள இன்னொரு சிறப்பு அம்சம், கருப்பு கயிறு அம்மனின் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இவ்வாறு வரலாற்று சிறப்பும் புராண சிறப்பும் பெற்ற புண்ணிய பூமியை நாமும் தரிசித்து நலம் பெறுவோம்.